ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான பொடி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்றப்பவே என்ன திரும்ப நினச்சிருப்பீங்க, இந்த ஃபிஷ் ஃப்ரை மேலே ஏதோ ஒரு பொடி தூவி தராங்க, அந்த பொடி தான் இந்த ஃபிஷ்ஷு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம்னு நினச்சிருப்பீங்க. அந்த பொடியை தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, கூடவே தனியா, வேர்க்கடலை, வரமிளகாய், உப்பு. அவ்வளோதாங்க. இந்த பொடியினுடைய சீக்ரெட்டே இதுதான். இவ்வளோ பொருளையும் வறுத்து அரைச்சி எடுக்க போகிறோம். செஞ்சிடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாமே ஒரு ஸ்பூன் தாங்க எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ ஃபிஷ்க்கு இது கரெக்டாக இருந்தது. இதை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நான் வறுத்துடுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் அளவு தாங்க எடுத்துருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் நிறைய பொடி செய்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து மொத்தமாக சேர்த்து அரைச்சிக்கிங்க. இப்போ எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்துட்டேன், வறுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிறேன் நான். நீங்களும் இதே மாதிரி வறுத்துக்குங்க. நல்லா வறுப்பட்டுடுச்சு. கடைசியாக ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சமாக இது கூட உப்பு, கூடவே வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தாங்க இருக்குது. பார்க்குறதுக்கு வேணால் இட்லி பொடி மாதிரி இருக்கலாம், பட் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி மாதிரி இல்லை, ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. இப்போ பொடி ரெடி ஆகிடுச்சு. நான் 1/2 கிலோ பாறை மீன் எடுத்து வறுத்துருந்தேன். அதுக்கு இந்த பொடி கரெக்டாக இருந்ததுங்க. நீங்கள் ஒரு வேளை நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள் எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ நான் பாறை மீன் எப்பவும் போல் வறுக்கிற மாதிரி மசாலா எல்லாமே சேர்த்துட்டேன். பாறை மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கூட குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, லெமன் சாறு இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு தோசைக்கல்லில் போட்டு நம்ம எப்பவுமே வறுக்கிற மாதிரி வறுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதே மாதிரி தான். ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா சிவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், திருப்பியாச்சு. திருப்பின கையோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்களும் மறக்காமல் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. அதனுடைய வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், 2 புறமும் நல்லா சிவந்துருச்சு. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம ரெடி பண்ண அந்த பீச் பொடியை சேர்க்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக இருக்கா பொடி? சூப்பராக மணமாக இருக்குங்க அந்த பொடியும். இப்போ அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து ஃபுல்லாக மேலே எல்லா துண்டுலேயும் சேர்ற மாதிரி மேலே அப்படியே தூவிட்டேன். அடுத்ததாக பாருங்கள், மறுபடியும் திருப்பி போட்டுட்டு திருப்பின புறமும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த பொடியை தூவிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை பீச் ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே செஞ்சாச்சு. ரொம்பவே ருசியாக இருந்ததுங்க. உண்மையிலே சும்மா சொல்லலை, சூப்பராக இருந்தது. நார்மல் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இல்லை, வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.